சார் சொன்ன எல்லாமே எனக்கு 100% கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை, எனக்கு காலில் இந்த 1 வருஷத்துக்கு அடிபட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார். இந்த ஒரு 1 மந்த்தாக எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன். இந்த இது சால்வ் ஆகுமா ஆகாதுன்னு. அவர் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு. அவர் சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் இப்போ கொஞ்சம் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். மேஷம் ராசிபலன் பிப்ரவரி 26, 2025. இன்று மேஷ ராசிக்காரர்களுக்கு குடும்பம், தொழில், ஆன்மீகம் மற்றும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீர்கள். குழந்தைகள் இடத்தில் பொறுமையாக அணுகி அவர்களின் தேவைகளை புரிந்து கொண்டு நடத்துவது நல்லது. வீடு மற்றும் வாகனங்களை சீரமைக்கும் வேலைகளில் கவனம் செலுத்துவீர்கள். தொழிலில் வளர்ச்சியை நோக்கி செல்லும் முயற்சிகள் பலனளிக்கும். சில முக்கிய முடிவுகளில் உங்கள் அனுபவம் வெளிப்பட்டு மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். கலை, இசை, அழகு சாதன பொருட்கள், அலங்கார உபகரணங்கள் போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். அலுவலகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பெரிய பொறுப்புகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீர்கள். பக்தி உணர்வு அதிகரித்து கோவில் செல்லும் வாய்ப்பு உண்டாகும். ஆன்மீக நம்பிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தியானம், பிரார்த்தனை போன்றவற்றில் ஈடுபடுவீர்கள். 1. பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றல். இன்று உங்கள் குழந்தைகள் உங்களிடம் எதிர்பார்த்திருந்த சில ஆசைகள் நிறைவேறும். அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்விப்பீர்கள். கல்வி, விளையாட்டு அல்லது வேறு சில விருப்பங்களில் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் உங்களிடம் மேலான நெருக்கம் ஏற்படுத்திக் கொள்வார்கள். 2. குழந்தைகள் இடத்தில் அனுசரித்துச் செல்லவும். இன்று பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுடன் ஒத்துழைப்பாக செயல்படுவது நல்லது. அவர்கள் கூறும் விஷயங்களை அலட்சியமாக பார்க்காமல் அவர்களுடன் நேரம் செலவிட்டு அவர்களை ஊக்கப்படுத்துங்கள். சில சமயங்களில் அவர்கள் உங்கள் கருத்துக்கு எதிராக நடந்து கொள்ளலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக அணுகினால் நல்ல மாற்றம் காணலாம். 3. வீடு மற்றும் வாகனங்களை சீரமைத்தல். வீட்டில் பழுதாகிய பொருட்களை திருத்துவீர்கள். வாகனம் சர்வீஸ் செய்யலாம் அல்லது புதிதாக எதையாவது வாங்கலாம். உங்கள் சொத்துக்களில் மேம்பாடு செய்யும் எண்ணம் வரும். புது வசதிகளை ஏற்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். 4. வியாபாரம் விரிவாக்கம். தொழில் செய்பவர்கள் இன்று புது வாடிக்கையாளர்களை அடைவதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். உங்கள் வியாபாரத்தை மற்ற நகரங்களில் விரிவுபடுத்தும் எண்ணம் உருவாகும். புதிய முதலீடுகளை செய்ய ஆர்வம் அடைவீர்கள். இது எதிர்கால வளர்ச்சிக்கு பெரிய பலனை தரும். 5. அனுபவத்தின் வெளிப்பாடு. இன்று எடுக்க வேண்டிய சில முக்கிய முடிவுகளில் உங்கள் அனுபவம் வெளிப்படும். உங்கள் அறிவு மற்றும் புத்திசாலித்தனம் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும். அலுவலகம், தொழில், குடும்பம் போன்ற இடங்களில் நீங்கள் கூறும் ஆலோசனைகள் சிறப்பாக அமையும். 6. கலைப்பொருட்கள் மற்றும் அலங்காரங்களில் ஈடுபாடு. கலை, வடிவமைப்பு, அழகு சாதன பொருட்கள் போன்றவற்றில் அதிக ஆர்வம் காண்பீர்கள். உங்கள் வீடு அலங்காரம், உடை அலங்காரம் ஆகியவற்றில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள். புதிய பொருட்களை வாங்கலாம். 7. அலுவலகத்தில் நம்பிக்கை மேம்படும். உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை அறிந்து புதிய பொறுப்புகளை வழங்கலாம். உங்கள் வேலை திறன் மற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும். அதிகாரிகள் உங்கள் மீது நம்பிக்கையை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இந்த நம்பிக்கையை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 8. பக்தி உணர்வு அதிகரிக்கும். இன்று ஆன்மீக கோணத்தில் அதிக ஈர்ப்பு காணப்படும். கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபடுவீர்கள். யோகா, தியானம் போன்றவற்றில் மனதை செலுத்துவீர்கள். உங்கள் மனதில் அமைதி நிலவும். அதிர்ஷ்ட தகவல்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, குழந்தைகளுடன் அனுசரித்துச் செல்லவும். பரணி, அனுபவம் வெளிப்படும். கிருத்திகை, அலுவலகத்தில் நம்பிக்கை மேம்படும். இன்று செய்ய வேண்டியவை: பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுங்கள். வீட்டில் பழுது பார்க்க வேண்டியவை சரி செய்யுங்கள். தொழில் மேம்பாட்டிற்காக யோசனைகள் தீட்டுங்கள். மேலதிகாரிகளின் நம்பிக்கையை பெறும் வகையில் செயல்படுங்கள். பக்தி மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுங்கள். இன்று தவிர்க்க வேண்டியவை: குழந்தைகளின் உணர்வுகளை வெறுக்க வேண்டாம். பண வழியில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். அலுவலகத்தில் ஆதிக்கம் செலுத்தும் முறையில் பேச வேண்டாம்.